Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலில் இருந்து இன்னைக்கு வந்து மைதா பிஸ்கட் எப்படி ரெடி பண்றது அப்படினா फ्रेंड्स இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அரை கப் அளவு பவுடர் சுகரை நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். மாவு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்து பாருங்கள். இப்படி பிடிச்சா நமக்கு அழகாக பிடிக்க வரணும். அந்த நெய்யோட இருக்கத்தாலையும் அடுத்தது மாவு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். நெய்யும் மாவும் சேர்ந்து ஒரு விதமான நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நெய்யோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கிறேன். பிணைஞ்சி கால் கப் அளவு தண்ணி எடுத்து மாவில் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தண்ணி சிறிது சிறிதாக தெளித்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். மாவு நான் நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்ல சாஃப்டாக மாவு ஊறி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு மாவு இருக்கணும். இப்போ நான் இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இந்த உருண்டையை லைட்டாக நான் கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஓரங்களில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். அது சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைஸ்க்கு இருந்தால் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது லேயராகவும் இருக்குது பாருங்கள். இது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். எல்லா டைமண்ட் பிஸ்கட்டுக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆயிலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில் ஆயிலில் வச்சுக்கணும். மிதமான தீயில் அடியிலேருந்து தானாக பிஸ்கட் மேலே எழுந்து வரணும். லைட்டாக கரண்டியோட ஷேக் பண்ணலாம். ரொம்ப செவந்து கிடைக்கணும்னு இல்லை, நமக்கு பொன்னிறம் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த பிஸ்கட் உடனே முறுமுறுப்பாக இருக்காது. வச்சிருந்து ஆற வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா கரகரப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிஸ்கட்லேயும் நமக்கு வீரர்கள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்த உடனே நமக்கு கரகரப்பாக இருக்காது. ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நல்லா ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.